Hi. Relations and functions 10th ஸ்டேட் போர்ட் சிலபஸில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்க பேசிக்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். எக்ஸசைஸ் 1.1 சம்மில் போடுறதுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னா, இப்போ ஒரு 2 செட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 செட் இருக்குன்னா அந்த செட்டை எப்படி டிஃபைன் பண்ணால் இது அந்த செட்டோட நேம். ஏன்றது அந்த செட்டோட நேம். ஸோ இந்த ஏன்ற செட்டில் 1 2 3 இருக்குது. அதே மாதிரி பீன்ற செட்டில் பார்த்திங்கன்னா 1 2 இருக்குது. இப்போ இந்த செட்ஸ்க்கு வேறு நேம் எல்லாம் கூட கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு யூனியன், இன்டர்செக்ஷன் இல்லை க்ராஸ், மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மெத்தட் மட்டும் பண்ணால் போதும். இப்போ யூனியன் அப்படின்னு சொன்னால் யூ சிம்பிள் கொடுப்பாங்க. யூனியன் ஏ யூனியன் பின்னா இந்த 2 செட்டையும் யூனியன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி யூனியன் பண்ணுவீங்கன்னா, இப்போ யூனியன்னா இந்த 2 செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் எலமெண்ட்ஸ், எல்லா எலமெண்ட்ஸையுமே எழுதணும். சப்போஸ் வந்த எலமெண்ட்டே திரும்ப வந்ததுன்னா எழுத தேவையில்லை, ஒரு வாட்டி எழுதுனா போதும். இப்போ ஏ யூனியன் பியில் இப்போ ஏல இங்கே 3 இருக்குது, பியில் இங்கே 1 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லும் போது 1 ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் எழுதிட்டோம். பியில் இருக்க எலமெண்ட் எழுதும் போது 1 2 ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால நம்ம எழுத வேண்டாம். 1 2 3 மட்டும் எழுதுனா போதும். ஸோ பியில் அதை தவிர வேறு எலமெண்ட்ஸ் இல்லை, அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். யூனியன் சொன்னால் இதுதான். இப்போ சப்போஸ் வேறு எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதையும் எழுதுவோம். ரிப்பீட் ஆகிற எலமெண்ட்ஸ் மட்டும் ஒரு வாட்டி எழுதிட்டு நம்ம விட்டுடுவோம். சப்போஸ் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்டர்செக்ஷன்னாலே ஒரு 2 செட்டில் இருக்கிற இப்போ ஏபி இல்லை பிசி எது சொல்கிறாங்களோ அந்த 2 செட்டில் இருக்கிற இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த சிம்பிள் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த 2 செட்டையுமே பார்க்கணும். அந்த 2 செட்டில் எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ ஏ பாருங்கள், பி பாருங்கள், 1 2 1 2 காமனாக இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். 3 இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை, ஸோ நம்ம இது எழுதலை. இன்டர்செக்ஷன் சொன்னாலே காமனான எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுதணும். சப்போஸ் ஒரு செட்டை இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த செட்டில் எதுவுமே இல்லாத ஒரு எம்டி செட்டுன்னு அர்த்தம். அதை இப்படியும் டிஃபைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்க. இல்லை நல் செட் அப்படின்னு சொன்னாங்கனாலும் அந்த செட் எம்டி செட் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா கிராஸ் சிம்பிள். கிராஸ் சிம்பிள் எப்படி இருக்கும்னா ஏ கிராஸ் பி, அதாவது ஏதாவது ஒரு 2 செட். இப்போ இங்கே ஏ பின்னு ஒரு 2 செட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஏல இருக்க எலமெண்ட்ஸில் ஒன்றா எடுத்து பியோட கம்பைன் பண்ணி போடணும். இப்போ ஏல 1 இருக்குது, பியில் 1 இருக்குது, ஸோ 1 1. இப்போ ஏல 1, பியில் 2, ஸோ 1 2. பியில் இதோட ஸ்டாப் ஆகிட்டதுனால இப்போ ஏல இருக்க நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் 2 1. அதே மாதிரி 2 2. இப்போ பி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது ஏல இருக்க நெக்ஸ்ட் எலமெண்ட் போகிறோம் 3 1 3 2. இப்படி தான் இந்த க்ராஸ் பண்ணணும். எந்த செட் கொடுத்தாலும் க்ராஸ் இப்படி தான். எந்த எலமெண்ட் எந்த செட் ஃபஸ்ட்டு வருதோ அந்த எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஒன்றா கம்ப்ளீட் பண்ணணும் பி கூட, அதாவது அடுத்த செட் கூட. சப்போஸ் பி கிராஸ் ஏ அப்படின்னு சொன்னாங்கன்னா பி ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் ஏ செட் வரும். ஸோ பியில் வர எலமெண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு போடணும்னு அர்த்தம். அதாவது பியில் 1 இருக்குன்னா 1 1 1 2 1 3. இப்போ கம்ப்ளீட் ஆன பிறகு பியில் இருக்க நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போகும் 2 1 2 2 2 3. இது ரெண்டுமே சேம் கிடையாது. சப்போஸ் ஏ கிராஸ் பின்னு கேட்டாங்கன்னா ஏ தான் ஃபஸ்ட் வரும், பி கிராஸ் ஏன்னு சொன்னாங்கன்னா பி தான் ஃபஸ்ட் வரும். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு 2 மார்க்ஸில் இது மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இதுலேருந்து உங்களுக்கு பிஏ கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வர எலமெண்ட் பியோட எலமெண்ட்ஸ். அதாவது பியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 1 இருக்கிறதுனால 1, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 2 இருக்கிறதுனால 2, இது பியோட எலமெண்ட்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர்றது எல்லாமே ஏயோட எலமெண்ட்ஸ் 1
2 3 1 2 3. A cross Bயாக இருந்தால் ஃபஸ்ட்டு வரது எல்லாமே ஏவோட எலமெண்ட்ஸ், செகண்ட் வரது எல்லாமே பியோட எலமெண்ட்ஸாக இருக்கும். இதுதான் க்ராஸோட சிம்பிளுக்கு. உங்களுக்கு இங்கே என்ன நேம் கொடுத்தாலும் சரி, எம் கிராஸ் என், ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி, என்ன கொடுத்தாலும் மெத்தடு இது தான். கொடுத்துருக்க செட்டில் இருக்க நம்பர்ஸை வச்சு கம்பேர் பண்ணி போடணும். இது 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் நம்பர்ஸ் வேறு வந்து கேட்கலாம். மைனஸ் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளில் இருக்கும். அதாவது என்னென்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏல இருக்கிற செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். சப்போஸ் அந்த எலமெண்ட்ஸ் பிலையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எழுதக்கூடாது. இப்போ ஏ மைனஸ் பி சொல்லும் போது 1 2 3 இங்கே இருக்குது. ஸோ இதே 1 2 எலமெண்ட்ஸ் பிலையும் இருக்கிறதுனால அதை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 3 மட்டும் எடுத்து எழுதுகிறோம். சப்போஸ் பி மைனஸ் ஏன்னு சொன்னாங்கன்னா பியை தான் பார்க்கணும், ஏவை பார்க்கக்கூடாது. பியில் 1 2 மட்டும்தான் இருக்குது. அது ஏலையும் இருக்கிறதுனால அது எம்டி செட் ஆகிடுது. 3 எடுத்து எழுதக்கூடாது, ஏன்னா அது ஏவோடது. ஏல இருக்கிறது எல்லாமே நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ அது நமக்கு ரிப்பீட் ஆகாது. ஸோ 1 2 அது ஏல இருக்கிறதுனால நம்ம திருப்பி எழுத முடியாது. சப்போஸ் 1 2 இல்லாமல் 4 5 உங்களுக்கு பியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் 4 5 வேணால் எடுத்து எழுதலாம். அதுதான் ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏவோட பேசிக்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் பேசிக் இதுதான். இதை வச்சு தான்